ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பாடு மிஞ்சி போச்சு. அதை வச்சு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்க போகிறேன். அந்த பேனில் நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் நான் போட்டுக்க போகிறேன். ரெண்டும் வறுந்ததுக்கப்புறம் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்க போகிறேன். வணங்கினதுக்கப்புறம் நான் கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன். கடலப்பருப்பு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடலப்பருப்பு வந்து நல்லா வணங்கிருச்சு. நல்லா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வணக்கிக்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, வரமிளகா போடப்போம். வரமிளகா வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா எண்ணெயிலே போட்டு நான் வணக்கிக்க போகிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நான் இப்போ வெந்தயத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன். வெந்தயத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயத்தூள் போட்டதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். போட்டு நல்லா எண்ணெயிலே எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நான் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு நான் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து தோலை உரித்து அதையும் நான் இதில் போட்டுக்க போகிறேன். போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 10 இடித்து வச்சுருக்க 10 பல் பூண்டை நான் போட்டு நல்லா வணக்கிக்க போகிறேன். வணக்கினதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியையும் கொடுத்து நான் இப்போ ஊற்றிருக்கேன். ஊற்றி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடணும். நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா, தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் நைட் ஆக்கி வச்சுருந்த சாப்பாடை நான் இதில் போட்டு நல்லா கிளறி விட போகிறேன். கிட்டியாக இல்லாமல் எல்லா இடத்துக்கும் நம்ம புளிசார் போகிற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே நான் மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாப்பாடு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா என்னான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.